செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஸோ டிஸ்பியூட்ஸ்னால் என்னென்னா ப்ராப்ளம். ஸோ இண்டஸ்ட்ரியலில் என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுது, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ அதை எப்படி செட்டில்மெண்ட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 5 ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரிலாம் வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 5 மெத்தடையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிவ் பார்கெனிங். ஸோ வந்து சிம்பிளாக முடிக்கிற மாதிரி. ஸோ பார்கென் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து அதை எப்படி வந்து பார்கென் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க சேலரிலேருந்து 30% போனஸ் தான் கேட்குறாங்கன்னா, ஸோ கம்பெனி வந்து அதை வந்து 15% தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல வந்து பார்கென் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து அதை வந்து ஒரு 25% கொண்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே போல் கம்பெனி வந்து ஸோ அவங்களும் கொஞ்சம் இறங்கி 20% வரலாம். ஸோ மறுபடியும் எம்ப்ளாயீஸ் வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ வந்து அதுக்கு ஃபைனலாக வந்து ஒரு 22% முடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிக்கும்போது எம்ப்ளாயும் சரி லேபரும் சரி 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வந்து அது வந்து ஈக்குவலாக முடியும். ஸோ இந்த மாதிரி பார்கென் பண்ணி ஈஸியாக வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளத்தை செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ பார்கென் பண்ணாலுமே ப்ராப்ளமும் சால்வ் ஆகலை, செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட்டு வந்து கன்சலிசேஷன் போகிறோம். அதாவது கன்சலிசேஷன் என்னென்னா, தேர்ட் பார்ட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு கன்சோலிடேட்டர் வந்து. ஸோ இவர் வந்து லேபர் சைடும் மேனேஜ்மெண்ட் சைடும் உள்ள ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து கேட்குறாரு. ஸோ 2 பேரும் பேசுகிறதும் கேட்குறாரு. ஸோ கேட்டுட்டு ஸோ இவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இதில் என்ன ப்ராஃபிட் வருதுன்னா, ஸோ ஒருவேளை கம்பெனி சைடு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும்போது எம்ப்ளாயீஸ் கேட்ட 30% வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. அதே நேரத்தில் வந்து கம்பெனி நட்டத்தில் போச்சுன்னா வந்து கம்பெனி சொன்னால் 15% கொடுக்குறாரு. ஸோ இதனால் எந்த சைடு வந்து கரெக்டான வந்து ப்ராஃபிட் கிடைக்குதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் வந்து முடிவு எடுக்கிறாரு. ஸோ இதில் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக முடியாது. எந்த சைடு வந்து ப்ராஃபிட் இருக்கோ அந்த சைடு வந்து அவர் வந்து ஈஸியான முடிவை கொடுக்குறாரு. ஸோ இது வந்து கன்சோலிடேட்டர். ஸோ இவர் வந்து கவர்மெண்ட்டால் தான் வந்து நியமிக்கப்படுறாரு. ஸோ 3வது பார்த்திங்கன்னா மீடியேஷன். ஸோ ஒரு மீடியேஷன் யாருன்னா, கன்சோலிடேட்டருக்கு வந்து ஏதாச்சும் ஆலோசனை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி இருக்கவர் தான் மீடியேட்டர். ஸோ இவரும் வந்து கவர்மெண்ட்டால் தான் நியமிக்கப்படுறாரு. ஸோ மீடியேட்டர் வந்து ஒன்லி ஆலோசனை மட்டும் தான் கொடுக்குறாரு. ஸோ இதனால் என்னென்னா, ஒருவேளை கன்சோலிடேட்டருக்கு வந்து ஏதாச்சும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா ஸோ அது என்னென்ன ப்ராப்ளத்தை கேட்டு இவர் அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து கொடுக்குறாரு. ஸோ 4வது, அதாவது மீடியேட்டர் வந்தும் ப்ராப்ளம் சரியாகலை, செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது ஆர்கியூமெண்ட்டாக மாறுது. ஸோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தான் ஆர்பிட்ரேஷன் போகிறாங்க. ஸோ இவர் வந்து ஆர்பிட்ரேட்டர். ஸோ 2 சைடு உள்ள ஆர்குமெண்ட்டையும் வந்து இவர் கேட்குறாரு. கேட்டுட்டு ஆர்பிட்ரேட்டர்னா என்னென்னா நடுவர்னு அர்த்தம். ஸோ 2 சைடு உள்ள ஆர்குமெண்ட் கேட்டுட்டு இவரே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் வர்றதுனால கம்பெனி வந்து கண்டினியூ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இவர் வந்து ஒரு முடிவு எடுத்து இவர் ஃபைனலாக செட்டில்மெண்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ ஒருவேளை ஆர்பிட்ரேட்டர் வந்துமே வந்து சரியாகல, மறுபடியும் கம்பெனியில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபைனலாக வந்து லேபர் கோர்ட் போகிறாங்க. ஸோ இங்கே லேபர் கோர்ட்டில் டியூட்டி முடிஞ்ச ஜட்ஜு இருப்பார். ஸோ வந்து இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். இவர் வந்து எல்லா 2 சைடு உள்ள பாயிண்ட்டை கேட்டு இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஃபைனலில் வந்து முடிச்சு விட்டுறாரு. ஸோ ஃபைனலாக லேபர் கோர்ட்டுக்கு வந்து சொல்யூஷன் வந்து 2 பேருக்குமே வந்து லேபருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சொல்யூஷன் கிடைக்கிது. ஸோ இதுதான் 5 ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ்.